ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக்கல் பைக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து ஒரு 1 மந்த் கிட்ட நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அந்த வண்டியோட ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கோம். இந்த ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் போட்டிருக்கோம், ரொம்ப அதிகமாகலாம் போடல. ஐக்யூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீட்ரு வந்து ஸ்மார்ட் மீட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த வண்டியில் கொடுத்துருக்க மீட்ரு. அதுக்கப்புறம் விஷயம் சொல்ல போனோம்னா இதோடைய ஃபைபர்ஸ் வந்து சூப்பரான ஒரு திக்னஸான ஒரு பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒரு பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அது போல் எதுவுமே கிடையாது. இதில் ஒரு பெட்ரோல் வண்டியில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட சுவிட்சஸ் எல்லாமே வேறு லெவல். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மோடு வந்து எக்கோ மோடு கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக் நார்மல் 3 மோடு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பாயிண்ட் பக்காவாக ஒரு சார்ஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வீலில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் மட்டும் இல்லாமல் டெலிஸ்கோபி சஸ்பென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு பொறுத்தளவு ஃபேமிலியோட எலக்ட்ரிக்கல் பைக்கில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக டிவிஎஸ் ஐக்யூப் தான் சொல்லணும். இந்த 2025 ஜனவரி மந்த்து வந்து இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் வந்து காமிச்சிட்ருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். சீட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அகலமான சீட்டு. டிசைன் பார்த்திங்கன்னா ஃபைபர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரோல் வண்டியில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சஸ்பென்ஸ் பாருங்களேன் எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. லாங் ட்ரைவ்லாம் போனால் நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வராத லெவலுக்கு சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒரு குழந்தை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகணுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஹப் மோட்ரு தான். இதோடைய ஹப் மோட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹப் மோட்ரு. நிறைய பைக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 2 பேர் போனீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த வண்டியில் அது போல் எந்த ஒரு டிஃபால்ட்டும் கிடையாது. சார்ஜிங்கோடைய டைம் பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்து இவங்க சார்ஜ் டைம் சொல்கிறாங்க. மிஞ்சி போனால் ஒரு 1 ஹவர்லேயே பார்த்திங்கன்னா 80% வந்து சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் பாருங்களேன், பக்காவான ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெல்மெட் வச்சுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் பேக் வச்சுருக்கோம். 2 ஹெல்மெட் வைக்கிற லெவலுக்கு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சொல்கிறதுனா அந்த ஃபைபர் எல்லாமே வந்து அதுதான் இந்த வண்டியில் வந்து ரொம்ப ஒரு ஹைலைட். ரொம்ப திக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு வெயிட்டாக நல்லா இருக்குது வண்டியோடைய. இது எல்லாமே மிரர் டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. இதோடைய ஹெட் லேம்ப் சொல்லவே தேவையில்லை, எல்இடியில் பக்காவான ஒரு ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீட்ரு பாருங்களேன், மீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு பவர் மோடில் இருக்குது. இந்த மீட்ரு பொறுத்தளவு நல்ல ஒரு பிரைட்னஸ். நான் வந்து ஒரு 11 o'clock தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஒரு பிரைட்னஸ் வந்து பக்காவாக ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் மோடு, எக்கோ மோடு, இது போல் வந்து மோட்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக எல்லா பைக்லையும் கொடுக்குறது தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்தளவு இந்த வண்டிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரேட்டிங்னு பார்த்திங்கன்னா 10க்கு 9.5 இல்லை 10 கூட